Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே வந்து நீம் சோப் எப்படி செய்யறது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாவே பண்ணிடலாம். இந்த சோப் பண்றதுக்கு நாம ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷான வேப்பிலையை வந்து எடுத்துக்கலாம். வேப்பிலை வந்து நமக்கு எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வேப்பிலையை எடுத்துட்டு நம்ம நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண வேப்பிலையை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். இதோட கொஞ்சமா கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சளும் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இது வந்து நல்லா ஃபைனா அரைக்கணும், ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். தண்ணி வந்து கூட குறைய நம்ம சேர்த்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைக்கணும். அப்பதான் வேப்பிலையில இருக்க எல்லா சாரும் வந்து நமக்கு கம்ப்ளீட்டா கிடைக்கும். இப்போ இத நாம ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க வேப்பிலை சாறு வந்து நமக்கு இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு pan எடுத்துக்கலாம். panல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு சோப் பேஸ் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 2 சோப் பண்ண போறேன். சோ அதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துர்க்கேன். இது ஒரு 300 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ பாருங்க நல்லா வந்து இது மெல்ட் பண்ணியாச்சு. டபுள் பாயிலிங் மெத்தட்ல மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட் வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். பாருங்க அப்படியே சேர்த்துற வேண்டியதுதான். சோப் மெல்ட் ஆனதுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா வந்து mix ஆகணும் அந்த சோப் பேஸோட. பாருங்க இந்த அளவுக்கு கலந்துட்டு இதுல வந்து கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் கலந்து நம்ம செஞ்சோம் அப்படினா சோப் வந்து நல்லா ஹார்டா இருக்கும். நமக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். சீக்கிரமா வந்து கரையாது சோப்பு. சோ அதனால தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். பாருங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணியாச்சு. நல்லா mix ஆனதுக்கு அப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நாம மோல்டுல வந்து சேர்த்துக்கலாம். மோல்டுல சேர்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்ல வந்து நீங்க இத சோப்பா ஊத்தி எடுத்துக்கலாம். எப்பவுமே வந்து சோப் வந்து 1 இல்ல 2 அந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதிகமா செஞ்சு வந்து யூஸ் பண்ண வேண்டியது இல்ல. அதே மாதிரி டைரக்ட் சன்லைட்லயும் ஹோம்மேட் சோப்ஸ் வந்து வைக்க கூடாது. ஒரு சோப் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னொரு சோப்பை வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர் பண்ணி வச்சோம்னா நல்லா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. பாருங்க இந்த மாதிரி ஊத்தி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இத அப்படியே வெளியிலே வச்சிடலாம். ரூம் டெம்பரேச்சர்லயே வந்து 2 hours வந்து வச்சு எடுத்தோம் அப்படினா சோப் வந்து நல்லா செட் ஆயிடும். பாருங்க இப்போ 2 hours ஆயிடுச்சு. சோப் பாருங்க நல்லா செட் ஆயிருக்கு. நல்லா ஹார்டாவும் இருக்கும். நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்ததனால சோப் வந்து நல்லா ஹார்டா இருக்கும். யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த சோப்பை ரெகுலரா யூஸ் பண்ணும்போது ஃபேஸ்ல இருக்க பிம்பிள்ஸ் அண்ட் black marks எல்லாம் வந்து ஈஸியாவே ரிமூவ் ஆயிடும். நீங்களும் வீட்ல இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன். நம்ம ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளை பத்தின ரிவ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன்ல ரொம்பவே நல்லா இருக்கும். நான் ஆன்லைன்ல பொருள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதல தான் செக் பண்றேன். இதோட டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவையானவங்க செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.